இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. டேய், டயர் புஷ் ஆயிடுச்சுடா. ஆமாண்ணே. சார், கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல பஞ்சர் ஷாப் இருக்கா? அதோ அங்க ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, அது கீழே ஒரு பஞ்சர் கடை இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா போடலாம் சார். ஓகே, தேங்க் யூ so much. சரிங்க சார். டேய், கௌதம் பஞ்சர் ஓட்டுற ஆளை கூட்டு வர போறான். இதுதான் சரியான சான்ஸ். வண்டி ஏறா. சரிண்ணே. போடா. டேய். ஏய். போடா. தூங்குடா. தூங்குடா. ஏய். ஏய். டேய். ஆனா நீ டேய். கௌதம். விடு. வேண்டாம் கௌதம். சொல்றாங்க. விடு. சீக்கிரம் ஏத்துறா. கௌதம். பெரிய தப்பு பண்ற கௌதம். எடு வண்டியா. உட்காரு, சீக்கிரம் உட்காரு. வந்துட போறேன். வண்டி இதோ இருக்குங்க. சரிங்க சார். இந்த வீல் தான். டேய், கார்த்தி. டேய், கார்த்தி. டேய், கார்த்தி. 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 Stop. கார்ல உட்கார்ந்திருந்தவன் எங்க போனா? அவன் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டேய், அவனை தூக்குங்கடா. சீக்கிரம். புடி புடி. அந்த பக்கம் புடி. வா 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 வா. ஏய், வா வா. சீக்கிரம் வா. டேய், யாரா நீங்க? எங்கடா தூக்கிட்டு போறீங்க? டேய், விடுங்கடா. டேய், வாங்கடா. உள்ள வாங்க. டேய், ஏன்டா என்ன பாடப்படுத்துறீங்க? டேய், டேய். ஏய், புடிங்க நில்றா. டேய். இங்க பாரு. டேய். ஏய், டேய், யாரா நீங்களா? எதுக்குடா நீங்க கூட்டு வந்திருக்கீங்க? நீங்களாம் யாரா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? உன் மூஞ்சில முறவாசல் செய்ய சொல்லி எங்க பாஸ் சொல்லி அனுப்பியிருக்காரு. அதான் உன்னை தூக்கிட்டு வந்தோம். ஏன் மேல கை வைக்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கை வைக்கிறேன். நில்றா. ஏய், அப்படிதானே. யார் மேல கை வைக்கிற? யார் மேல கை வைக்கிற? டேய், நான் யாரும் தெரியாம என்கிட்ட மோதுறீங்க. நான் யார் தெரியுமாடா? கூடிய சீக்கிரமே கௌதம் என்டர்பிரைசஸ்க்கு எம்டி ஆக போறான்டா. அதுக்கு தான்டா அடிக்கிறோம். இனிமே எம்டிங்கிற வார்த்தையும் உன் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு எங்க பாஸ் சொல்லியிருக்காரா. டேய், அப்ப வந்து பாஸ் பாஸ் சொல்லிட்டு இருக்க. யாரா உங்க பாஸ்? சொல்லுடா. கௌதம். புரியல? உன் அண்ணன்டா. என்ன சொல்றீங்க? கௌதமா? அவர்தான் உன்னை கடத்த சொன்னதே. டேய், அவன் எதுக்குடா என்ன கடத்த சொல்லணும்? சொல்றா. சொத்தை கேட்டா கடத்தாம கொஞ்சுவாங்களா? சொத்தா? சொத்துக்காகவா? ஒரு நிமிஷம். கௌதம் சார், நீங்க சொன்ன மாதிரியே கார்த்திகை கடத்திக்கிட்டு வந்து நாம குடோன்ல அடைச்சு வச்சிருக்கோம். என்ன சார், உங்க தம்பி அடிக்க சொல்றீங்களே?
ஐயா சார், நாங்களே அடி பின்னிட்டோம் சார். இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்துருவான் சார். சார், உங்க தம்பியை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு சார். இப்போ விட்டுருவோம், அப்புறமா ஊற வச்சு அடிப்போம் சார். டேய் கௌதம், என்னைய அடிக்க சொல்ற? டேய் போனை குடுறா, போனை குடுறா, நான் அவன்கிட்ட பேசணும். போனை குடுன்னு சொல்றேன்ல. டேய் கௌதம், என்கிட்ட பேசுறா நீ? கௌதம் சார், இப்போ உங்களுக்கு என்ன? சொத்துல ஒரு பைசா கூட உங்க கையை விட்டு போக கூடாது, அவ்வளவுதானே? அத நாங்க பாத்துக்கிறோம் சார். இவனை அடிக்கிற அடியில சொத்து வேணா ஒண்ணு வேணான்னு உங்க தம்பி பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஓடிடுவான் சார். அதுக்கு நான் கேரண்டி. டேய் கௌதம், ஆஃப்டர் ஆல் ஒரு சொத்துக்காக என்ன கடத்துற அளவுக்கு போயிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. கௌதம் சார், நான் அப்புறமா கால் பண்றேன். ஒரே இறைச்சலா இருக்குது. வைங்க. டேய், இவனை கட்டி போடுங்க. நான் முடிச்சுக்கிறேன். உட்கார வைடா. நல்லா கட்டுறா. டேய் போங்கடா, போங்க. என்ன இலக்கியா, 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். அத்தை லேட்டா வந்தா என்ன அத்தை, கார்த்திகோட வராருல்ல அதுவே போதும். அதுவும் கரெக்ட் தான். அவன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த அஞ்சலிக்கு போனை போட்டு என் புள்ள இப்ப என்கிட்ட தான் இருக்கான், என்ன பண்ண முடியும்னு கேட்கணும். அப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். வந்துட்டாங்க. கௌதம், கார்த்திக் எங்க? கௌதம், கார்த்திக் எங்க? கௌதம் எங்கப்பா? கார்த்திக் கார்ல இருக்கானா? உள்ள வரத்துக்கு கூச்சப்படுறானா? சொல்லு. என்ன கௌதம், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கார்த்திக் எங்க? தெரியல எனக்கு. தெரியலையா? என்ன சொல்றீங்க? என்னப்பா அமைதியா இருக்க? கார்த்திக் உன் கூட தானே இருக்கான்னு சொன்ன, அவனை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன, இப்ப தெரியலன்னு சொல்ற. என்னதான் ஆச்சு? வழியில சில பேர் கார்த்திகை தூக்கிட்டு போக பார்த்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கார்த்திகை நானும் கார்த்திகை நல்லா தேடி பார்த்துட்டேன். அவன் கிடைக்கவே இல்ல. எப்படி காணாம போனானே தெரியல. கார்த்திகை பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன், கடைசியில இப்படி ஆயிடுச்சேப்பா. பஞ்சர் பார்க்க ஆளை கூட்டிட்டு வரதுக்குள்ள கார்த்திக் எப்படி மிஸ் ஆனானே தெரியல ஜானு. கையில கிடைச்சவன நீங்க இப்படி விட்டுட்டீங்களே கௌதம். ஒருவேளை அந்த ரவுடிங்க மறுபடியும் கார்த்திகை தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு. ஜானு, நீ கவலைப்படாத. கார்த்திக் ஒண்ணும் ஆகாது. அவன் எங்கேயாவது சேஃபா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சேஃபா? எப்படி சேஃபா இருப்பான்? கார்ல தானே இருந்தான்னு சொன்னேன், திடீர்னு காணாம போயிட்டான்னு சொல்ற. அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து. கடவுளே, என் புள்ளையை காப்பாத்துப்பா. கௌதம், கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அதெல்லாம் பண்ணிட்டேன் இலக்கியா. அவன் போன் நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐயோ, என்னப்பா இது? கார்த்திக் தப்பையெல்லாம் உணர்ந்து வீட்டுக்கு வருவான்னு நானும் இலக்கியாவும் எவ்வளவு கனவு கண்டோம். நீ இப்படி சொல்றியே, அவன் எங்க போயிருப்பான்? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, பயமா இருக்கு. ஜானு ஜானு, பயப்படாத. கார்த்திகை கண்டுபிடிச்சிடலாம். போனும் இல்ல, எப்படி கார்த்திகை கண்டுபிடிக்கிறது? அவன் இப்ப எங்கதான் இருப்பான்? கௌதம், ஒருவேளை நீங்க கார்த்திகை இங்க கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு
உஷாராகி உங்களுக்கே தெரியாம எஸ்கேப் ஆகி அவன் எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிருப்பானோ? கார்த்திக் போதையில நிதானம் இல்லாம இருந்தான். அவன் இறங்கி நடந்து போறதுக்கும் சான்ஸே இல்ல. ஐயோ எதுக்கு இந்த சந்தேகம் எல்லாம்? நம்ம விசாரிச்சிடலாமே. அந்த வீட்ல யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? பேசாம அத்தையை விட்டு அஞ்சலிக்கு போன் பண்ணி விசாரிச்சா என்ன? நானா? ஆமா சாரு, அவகிட்ட பேசி கார்த்திகை பத்தி கேளு. அவன் அங்க இருந்தாதான் நமக்கு நிம்மதி. பேசுறத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா கோயில்ல நான் அவளை அடிச்சிட்டேனே, அவ என் மேல கொலை வெறியில தான் போனா. அவ என்கிட்ட போன்ல பேசுவாளா? அத்தை, வேற வழி இல்ல அத்தை. நமக்கு கார்த்திக் எங்க இருக்கான்னு இப்ப தெரிஞ்சாகணும். நாங்க போன் பண்ணா நிச்சயமா அவங்க யாருமே பேச மாட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறோம். யோசிக்காத ஜானு. பாவம் கார்த்திக் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. நீ சீக்கிரம் போன் பண்ணி பேசு. உன் போன் எங்க? இல்லக்கா, இந்த போன் எடு. போன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. பேசுங்க அத்தை. கார்த்திகை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் அப்பவே முடிச்சாச்சு. அஞ்சலி வர்றா. வாம்மா. அப்பா வா. வா அஞ்சலி. அப்பா, கார்த்திக் நேரம் ஃப்ளைட்ல ஏறிப்பாரா? அவருக்கு போன் போக மாட்டேங்குது. அதுமா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதும் டவர் கிடைக்காது அஞ்சலி. கவலைப்படாத. யார் போன்ல? என் மாமியார். யாரு? ஜானகியா? அவங்க எதுக்கு உனக்கு போன் பண்றாங்க? வேற எதுக்கு? கௌதம் ஓவர்டேக் பண்ணிட்டு கார்த்திக் டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டாருல்ல, அந்த பொறாமையில போன் பண்ணி ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி விசாரிப்பாங்க. கட் பண்ணிட்டாளே. அத்தை, மறுபடியும் கால் பண்ணுங்க அத்தை. யாரு? மறுபடியும் ஜானகியா? விடாம போன் பண்றாங்க. எடுத்து என்னன்னு தான் கேளு. ஸ்பீக்கர்ல போடு அஞ்சலி. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கீங்க? பேசு. அஞ்சலி, கார்த்திகை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் போன் பண்ணேன். நான் சொல்லல. இப்ப எதுக்கு அவரை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல, அவன் எங்க இருக்கான்னு விசாரிக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே, அப்ப அவர் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பெத்த புள்ளைய விட வளர்த்த புள்ள தானே முக்கியம். அப்புறம் எதுக்கு கார்த்திகை பத்தி விசாரிச்சு அக்கறைப்படுற மாதிரி சீன் போடுறீங்க? என்ன அஞ்சலி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு அம்மா புள்ளைய பத்தி விசாரிக்க கூடாதா என்ன? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க. வாய மூடுங்க. யாருக்கு இறக்கம் இல்ல? நீங்க என்ன கோவில் அடிக்கிறப்போ ஏன் மேல இறக்கம் காட்டுனீங்களா? மருமகனை கூட பார்க்காம பொது இடத்துல வச்சு அடிச்சு அவமானப்படுத்திட்டு இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு எனக்கு போன் பண்றீங்க? ஓ, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க தத்து பிள்ளையோட பிறப்பு ரகசியத்தை கோர்ட்ல கிழிச்சு சொத்தை வாங்குறோம் நான் சொன்னதை உங்களால தாங்க முடியல. எங்க கௌதம்க்கு 10 பைசா கூட கிடைக்காதோன்னு பயந்து சமாதானப்படுத்துறதுக்கு தானே போன் பண்ணீங்க, கரெக்டா? இது பாரு அஞ்சலி, நீ என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கோ. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? கார்த்திக் இப்ப எங்க இருக்கான்? அவங்க சுத்தி வளைச்சு கார்த்திக் டெல்லி போயிட்டாரா இல்லையான்னு விசாரிக்கிறாங்க. சொல்லாத. ஆனா நான் விஷயத்த சொல்லுவேனா? மாட்டேன். அவங்களை எப்படி குழப்பறேன்னு மட்டும் பாருங்க. இப்ப என்ன? கார்த்திக் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாமா. அவரு ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்காரு. போதுமா? சரிப்பா, இந்த ரூமுக்கு போறேன். ஓகே. என்னப்பா இது? புருஷனை கடத்திட்டோன்னு தெரியாம அஞ்சலி ஜானகியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அஞ்சலி எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களா? எங்க அவளை விடுங்க. எப்படியோ கார்த்திக் எதுவும் ஆகலல்ல, அது போதும் நமக்கு. கார்த்திக் ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல மறுபடியும் அந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டானேன்னு வருத்தப்படுறதான்னு ஒண்ணுமே புரியல. எப்படியோ அவனுக்கு எதுவுமே இல்ல, நல்லா இருக்கான். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா டாக்குமெண்டோட டெல்லிக்கு கிளம்பின கார்த்திக் எதுக்கு பாதி வழியில திரும்பி வீட்டுக்கு போனா? சந்தேகமா இருக்க. ஏங்க, கார்த்திக் தான் போதையில நிதானம் இல்லாம இருந்திருக்கான்ல கௌதம். அப்புறம் அவன் எங்க போறான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அதான் திரும்பி அவன் எஸ்எஸ்கே வீட்டுக்கே போயிருக்கான்.
முக்கியமான விஷயம், அஞ்சலி சொத்துக்காக கேஸ் போடுறதா சொன்னால, அவ அத பண்றதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக்க பார்த்து பேசி கேஸை எப்படியாவது தடுத்துடணும். ஆமாப்பா, ஆமா, உடனே இத பண்ணணும். எங்க போயிட்டானுங்க இவனுங்க? ச்சே, சொத்துக்காக கௌதம் இப்படி இறக்கம் இல்லாம நடந்துக்கிறானே. எங்க நான் டெல்லி கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டு பேர் எடுத்துருவணும்னு நான் ஏர்போர்ட்டுக்கு போற வழியிலேயே கடத்திருக்கான். பொறாம பிடிச்சவன். இப்ப நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம்னு கூட தெரியலையே. பாவம் அஞ்சலி, நான் டெல்லிக்கு போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாளே. பேசாம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். ஆன் ஆக மாட்டேங்குதா? ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்க. ஆன் ஆயிடுச்சு. அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். ஓ, நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, சார்ஜ் 2% தான் இருக்கு. இப்ப கால் பண்ணா இருக்கிற 2% சார்ஜ் இறங்கிடுமே. என்ன பண்றது? பேசாம விஷயத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அஞ்சலிக்கு அனுப்பிட வேண்டியதான். அஞ்சலி, நான் டெல்லிக்கு போறத பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு பாதி வழியிலேயே என்னை கடத்திட்டான். என்னை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கானுங்க. இது எந்த இடம்னு தெரியல. அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க. அஞ்சலி, என்னால வலி தாங்க முடியல. இந்த விஷயத்த உடனே SSK அங்கிள் கிட்டையும் டாக்டர் ஷைனி ஆன்டி கிட்டையும் சொல்லு. கௌதம சும்மா விடக்கூடாது. அவன் சொல்லிதான் இந்த ஆளுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. முடியல அஞ்சலி, ப்ளீஸ். விட்ட என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு அஞ்சலி. நீ சீக்கிரமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண. அப்புறம் இந்த இடத்தோட லொகேஷன் உனக்கு நான் அனுப்புறேன். என்னோட போன் டெட் ஆக போது. சீக்கிரம் என்ன காப்பாத்த அஞ்சலி. லொகேஷன் அனுப்புறதுக்குள்ள போன் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, SSK சார் சொன்னது கரெக்ட் தான். அவங்க சொன்ன மாதிரியே கார்த்திக் தன்னை கடத்தினது கௌதம் தான் நினைச்சு வீடியோ எடுத்து அனுப்பிட்டான்.
எதுக்கு இங்க வந்திருக்க? கார்த்திகை கடத்தின குற்றத்துக்காக இவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.